மறைந்த நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா சங்கர் அவர்கள் வெள்ளித்திரையில் ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்கள டக்குன்னு பிகில் பாண்டியம்மா அப்படின்னு தான் வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு படம் அவங்க நடித்த முதல் படமே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கொடுத்துச்சு. ஸோ சமீபத்தில் வந்துட்டு அவங்க டிஎன் 2026 படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது பிகிலில் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக இல்லை இந்த டிஎன் 26ல் சம்பளம் அதிகமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் ஓப்பனாகவே எவ்வளோ சம்பளம்னே சொல்லிடுறேனே, இதில் என்ன இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். விஜய் சாரோடைய பிகில் படத்தில் 6 மாதம் நான் வந்து வேலை செஞ்சேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எங்கள் அப்பா ரோபோ சங்கர் வந்து சொல்லுவார், அதாவது புலி படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து இந்த புலி படத்தில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவுமே அந்த க்ரீன் மேட்டர்னுக்குள்ள தனித்தனியாக வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் வந்து நிறையா இருந்தது. சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நீ போகிற முதல் படமே வந்து விஜய் சார் கூட வந்து நடிக்கிற, ஒரு டாப் ஸ்டார் கூட வந்து நடிக்கிற அப்படின்னக்குள்ள இந்த வாய்ப்பை நீ வந்து விடாதன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு நான் 6 மாதம் வேலை செஞ்சேன், டப்பிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து வாங்கின சம்பளம் வந்து 3 லட்சம், அவ்வளோதான். ஆனால் இந்த டிஎன் 26ல் ஒரு நாள் தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு போனேன். வெறும் ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளைக்கு எனக்கு 40,000 கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.